திருமயம் அருகே ராயவரம் கிராமத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சிறப்புரையாற்றி பின் நலத்திட்டங்களை வழங்கினார். புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அரிமளம் தெற்கு ஒன்றியம் ராயவரத்தில் திமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. பொதுக்கூட்டத்திற்கு தமிழக சட்டத்துறை அமைச்சரும் தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் ரகுபதி அவர்கள் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் ராமலிங்கம், இளையராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் மகளிரணி பிரச்சார குழு செயலாளர் சுஜாதா, இளம் பேச்சாளர்கள் யோவான், பரத் உள்ளிட்டோர் பலர் பேசினார்கள். கூட்டத்தில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, 234 தொகுதிகளிலும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இயக்கத்திற்கு வலுவூட்டியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதற்காக கிடைத்ததுதான் இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர் பொறுப்பு. 2024 தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறுவோம் என கூறி வெற்றி பெற்ற இந்தியாவில் உள்ள ஒரே தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள். முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கழகத்தை ஆட்சி கட்டிலில் அமரச் செய்தார்கள். பாராளுமன்ற தேர்தலில் நமது துணை முதல்வர் அவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து 40க்கு 40 வெற்றி வாகை சூட வைத்தார்கள். அதற்காக கிடைத்த பரிசுதான் இளைஞரணி செயலாளர், துணை முதல்வர். கலைஞருக்கு தளபதியிடம் பிடித்தது உழைப்பு. உழைப்பால் உயர்ந்தவர் ஸ்டாலின். 2வது முறை மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக தளபதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்பார்கள். 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தளபதி முதல்வராக பொறுப்பேற்க உள்ளார்கள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள விராலிமலை உட்பட 6 தொகுதிகளின் திமுக வெற்றி பெறும். முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் தற்போது ஏற்பட்ட பெங்கல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க நடவடிக்கை மேற்கொண்டார்கள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றாரா? 50 சென்டிமீட்டர் மழை பெய்து வானம் பொத்துக்கொண்டு கொட்டினால் வெள்ளம் வரும். அதை திறமையாக கையாண்டு மக்களை பாதுகாத்த அரசு தளபதி தலைமையிலான அரசு. உழைப்புக்கு சொந்தக்கார கட்சி திமுக. இரவு பகலாக மக்களை சந்திக்கும் இயக்கம் திமுக. நாங்கள் மக்களிடம் சென்று திமுகவின் சாதனைகளை எடுத்துச் சொல்ல முடியும். தமிழகத்தில் பல்வேறு புதிய திட்டங்களை தளபதி செயல்படுத்தி வருகிறார். மற்ற மாநிலங்கள் பின்பற்றும் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டுள்ளது. இவ்வாறு அமைச்சர் ரகுபதி பேசினார். இந்நிகழ்வில் அரிமளம் ஒன்றிய குழு தலைவர் மேகலா முத்து, மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் கலைவாணி சுப்பிரமணியன், பேரூராட்சி தலைவர் மாரிக்கண்ணு முத்துக்குமார், அரிமளம் பேரூராட்சி செயலாளர் நாசர் என்ற செந்தில்குமார் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். அந்த உழைப்பாளை உயர்த்தவர் தான் நம்முடைய தளபதி அவர்கள். இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முறை தான் ஆட்சிக்கு வரும், 2வது தடவை தொடர்ந்து ஆட்சிக்கு வராது என்று ஒரு காலத்தில் சொன்னாங்க. அவங்களுக்கு கட்டம் சரியிட, அதனால முதலமைச்சராக வர முடியாதுன்னு. எனக்காக கட்டம் சரியிட, உங்களுக்கு தான் கட்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு முதலமைச்சராக உட்கார்ந்து இருக்கின்றார். ஆட்சி கட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அமர்ந்ததில்லை என்று சொல்லுகிற அந்த கூற்றை பொய்யாக்கி மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக நாற்காலியிலே அமருவேன். அதுவும் சாதாரணமாக அல்ல, 200க்கு மேல் நாங்கள் வெற்றியை பெற்று அமருவோம். 200 எங்களுடைய இலக்கு என்று தேர்தல் களத்தில் இன்றைக்கு புதித்திருக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆக நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம், எங்களுடைய தலைவர் தளபதியை மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக ஆக்குவதுதான் எங்கள் ஒவ்வொருவருடைய லட்சியமும். அதை நிச்சயம் நிறைவேற்றி காண்பிப்போம். 200 தொகுதிகளை வெல்வோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலே 6 தொகுதிகளையும் காலிமலை உள்பட வெல்வோம் என்று காண்பிப்போம் என்பதை நாம் சொல்லிக்கொள்ள தருகிறோம். 2-3 நாளைக்கு முன்னால பெண்கள் புயல் உங்களுக்குலாம் தெரியும். புயல் வந்தாலே என்ன ஆகும்? சேதம் ஏற்படும். ஆனால் அந்த சேதங்களை எல்லாம் உடனுக்குடன் அந்த இடத்துக்கு உடனடியாக சென்றவர்கள் அமைச்சர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சரும். நேற்றைய தினம் எல்லா இடங்களுக்கும் சென்றவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. போய் பார்த்தாரா? பார்த்ததே கிடையாது, பார்க்கவும் மாட்டார். அவருக்கு காலில் தண்ணி வச்செல்லாம் போக மாட்டார். ஆனால் மாண்புமிகு துணை முதலமைச்சரும் அமைச்சர்களும் இரவு பகல் பாராமல் அங்கே இருந்து பணியாற்றி மக்களுடைய துயரத்தை துடைத்து இன்றைக்கு நிலைமையை சீராக்கி இருக்கிறார்களா இல்லையா? சென்னையில் சொன்னாங்க, ஒரே வெள்ளம்னு ஒரு பத்திரிகையில் மட்டும் படம் போட்டு காமிச்சுட்டே இருந்தாங்க. மழை பெஞ்சா வெள்ளம் வரத்தான் செய்யும். 50 சென்டிமீட்டர் மழை யாரை எதிர்பார்க்கலாமா? 20 சென்டிமீட்டர் வரைக்கும் நாங்கள் தகுதியான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறோம். அதிகபட்சமாக 30 சென்டிமீட்டர் மழை வந்தால் அதை தாக்கு பிடிக்க முடியும். 50 சென்டிமீட்டர் மழை பொத்துக்கிட்டு ஊத்துற போது ஒண்ணுமே பண்ண முடியாது.
ஆனால் அதிலும் மக்களை காப்பாற்றி சென்னையிலே இன்றைக்கு சுதந்திரமாக மக்கள் நடமாடுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த ஆட்சி இயந்திரம் தான் காரணம். ராட்சச மோட்டார்களை வைத்துக் கொண்டு உடனுக்குடன் தண்ணீரை எல்லாம் வெளியேற்றி இன்றைக்கு மக்களை சகஜ வாழ்வுக்கு இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த ஆட்சியினுடைய திறமை சிறப்பு. ஆனா இதை பாராட்டுவதற்கு யாருக்கும் மனசு வராது. ஏன்னா எப்பவுமே ஆட்சியில் இருக்கிறவங்க செய்யறத பாராட்டுற மனசு அவங்களுக்கு இருக்காது. தம்பி சதீஷ்